சட்டப்பேரவை தேர்தலில் நெல்லை தொகுதியில் வெற்றி பெறாவிட்டால் அனைவரது கட்சி பதவிகளும் பறிக்கப்படும். நெல்லை மற்றும் சங்கரன் கோவில் தொகுதி நிர்வாகிகளுடனான 1-to-1 ஆலோசனையின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானதை அடுத்து பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க அனைத்து கட்சி கூட்டம். மூத்த அமைச்சர்கள் தலைமையிலான கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, நாதாக உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் ஆலோசனை. எஸ்ஐஆர் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அரசியல் கட்சி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பெறக்கூடாது என மனு. மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் வலியுறுத்தல். அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது முதல் தவறு, கட்சித் தலைவராக்கியது இரண்டாவது தவறு என ராமதாஸ் பேச்சு. அடிதடி, வன்முறை என அருவருக்கத்தக்க வகையில் அன்புமணி கும்பல் செயல்படுவதாகவும் சாடல். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்த உண்டு. அதிலே ஒன்று அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. இதெல்லாம் இப்படி பல தவறுகளை செய்து வந்த போது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது அதிலே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்று பொதுமக்கள் பிற கட்சியினர் நினைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சும் செயலும் அருவருக்கத்தக்க அளவில் அமைந்திருக்கிறது. முதலமைச்சரை சிறுமைப்படுத்த நினைக்கும் விஜய் சிறுமைப்பட்டு போவார். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு காட்டம். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. 41 பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் நிற்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டத சாமானிய மக்கள் வரைக்கும் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுது. அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள். விஜய் தலைமையில் கூட்டணி என்ற அறிவிப்பு குறித்து பதிலளிக்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மறுப்பு. கூட்டணி குறித்து பேச வேண்டாம் என இபிஎஸ் அறிவுறுத்தி இருந்த நிலையில் மௌனம். சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி. இபிஎஸ் தலைமையிலான அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தான் செல்லும். இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான் இருக்கும். அவர் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கும். கரூர் கொடுந்துயரத்திற்கு பொறுப்பு ஏற்காமல் பொது வாழ்வில் ஆத்திச்சூடியை கூட அறியாத விஜய் ஆட்சிக்கு வந்துவிட்டதை போல கனவுலகத்திலும் கற்பனை வாழ்விலும் திளைப்பதாக வைகோ விமர்சனம். காகித கப்பலில் கடல் தாண்ட எண்ணி திமுகவை மானவெக்கமின்றி எள்ளி நகையாட முனையும் அவரது நிலை அனுதாபத்திற்கும் பரிதாபத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது என அறிக்கை. ராமநாதபுரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வஜ்ரா வாகனங்கள் வரவழைப்பு. தேவையற்ற பதற்றங்கள் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை. ஈரோடு விஜயமங்கலத்தில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இருசக்கர வாகன ஓட்டி. பள்ளத்தை சுற்றி தடுப்புகளோ எச்சரிக்கை பலகைகளோ வைக்காத அலட்சியத்தால் பறிபோன இளைஞர் உயிர். காஞ்சிபுரம் மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம். மாநகர பகுதிகளில் குப்பைகளை அள்ளுவதில்லை என மாறி மாறி புகார்களை அடுக்கியதால் சலசலப்பு.
டெல்லியில் இன்று பிற்பகலில் கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். 45வது கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இரவில் இருந்து கொட்டி தீர்க்கும் மழை. சுற்றுலா பயணிகள் இன்றி பல்வேறு பகுதிகளும் வெறிச்சோடின. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 90,000 ரூபாய்க்கு விற்பனை. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 121 சட்டமன்ற தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல். இந்தியா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி, பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சர் சாம்ராஜ் பாடகி மைத்திரி உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் குடும்பத்துடன் சென்று வாக்குப்பதிவு. மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் ரஞ்சன், கிரிராஜ் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். பீகாரில் முதற்கட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 11 மணி நிலவரப்படி 27.65% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பீகாரில் வாக்குச்சாவடிக்கு வரும் மக்களின் ஆர்வத்தை பார்க்கும்போதும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி. அதிகப்படியான தொகுதிகளில் மக்கள் வெற்றியை பரிசாக அளிப்பார்கள் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. பீகாரில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து பலத்த பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரம். உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் மோடியுடன் சந்திப்பு. தோல்விகளுக்காக விமர்சனங்களை சந்தித்த பின் சாதனை நிகழ்த்தியதாக பிரதமர் பாராட்டு. ஹரியானாவில் பிரேசில் மாடல் அழகியின் புகைப்படத்தை பயன்படுத்தி போலி வாக்குகள் பதியப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய விவகாரம். இந்திய மக்களை ஏமாற்றும் மோசடிக்கு தனது படம் பயன்படுத்தப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாக பிரேசில் மாடல் அழகி வீடியோ வெளியீடு. Saber sobre esse trem, ligou lá no salão, no meu emprego, querendo conversar comigo pra entrevista, aí eu não respondi, falei pra Tatá não passar meu número e tal, o cara achou meu Instagram. ஒரு கம்யூனிஸ்டை மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பதால் வருங்காலத்தில் நியூயார்க்கும் கியூபா, வெனிசுலா போன்று மாறும். நியூயார்க் மேயராக இந்திய வம்சாவளி இளைஞரான மம்தானி வெற்றி பெற்றதை பொறுக்க முடியாமல் அதிபர் ட்ரம்ப் பேச்சு. கல்மேகி புயலால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சுமார் 250 பேர் உயிரிழப்பு. நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் அதிபர். பிரேசிலில் போலீசாரின் கொடூர தாக்குதலில் ஏராளமான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு. ரியோ டி ஜெனிரோவில் பல்வேறு தரப்பினர் திரண்டு கண்டன பேரணி.
ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். புளோரிடா தளத்தில் இருந்து அனுப்பப்பட்டவை வெற்றிகரமாக புவிவட்ட பாதைக்குள் சென்றதாக அறிவிப்பு. திருமணத்திற்கு பிறகு தாலி அணிவதும் அணியாததும் தனது மனைவியின் விருப்பம், உரிமையை சார்ந்தது என்ற பாடகி சின்மயின் கணவர் தெரிவித்த கருத்துக்கு பிற்போக்காளர்கள் எதிர்ப்பு. சமூக வலைதளங்களில் அத்துமீறி ஆபாசமாக மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு. சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக்கின் 556வது பிறந்த நாளை ஒட்டி அவர் பிறந்த பாகிஸ்தானில் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு. இந்தியாவிலிருந்து சென்ற 2100 பேர் உள்பட பலரும் சிறப்பு பிரார்த்தனை.